நான் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு. இட்ஸ் ஓகே. போய் தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஓகே போனா. ஒரு நிமிஷம். குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய முடிவு என்னங்கிறத பார்த்துட்டு போங்க. மொத்தமா தலை முழுகிடலாம். என்ன இது? மனசுல இன்னொருத்தியோட வாழ்ந்துட்டு பேருக்கு என்னோட குடுத்த நடத்துறீங்களே, இந்த அசிங்கத்துக்கு நான் செத்தே தொலையலாம். என்ன போன இது? எதுக்கு இப்படி சாட்டிஸ்ஃபை நடந்துக்கிற? உயிரோட இருக்கணும். நீ சாகுற அளவுக்கு நான் என்ன சொல்லிட்டேன் போனா? அவளை இன்னும் மறக்கலன்னு சொன்னீங்களே, அதை விட வேற என்ன வேணும்? ஆயிரம் பேருக்கு முன்னாடி கடவுள் சாட்சி அவளுக்கு தாலி கட்டினேன்னு சொன்னீங்களே, அப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்காக இப்படியா எடிட் பண்றது? போனா ப்ளீடிங் அதிகமா இருக்கு. முதல்ல கை காட்டு. முடியாது போனா, ப்ளீஸ் போனா, அடம் பிடிக்காத. சொன்னா கேளு. வாங்க. விடுங்க. தொடாதீங்க. தொட்டிங்க நானே என்ன கூத்திட்டு செத்துருவேன். போனா ப்ளீஸ். வேண்டாம் போனா, சொன்னா கேளு. ரத்தம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. கட்டு போடலாம் போனா, ப்ளீஸ். போட்டோம். வாழ்க்கையே போச்சு. உங்க மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. ரத்தம் போனா என்ன போய் தொலைட்டோம். போனா நான் சொல்றது கேளு. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன செய்யணும் சொல்லு. உங்களோட வாழ பிடிக்காத ஒரு பொம்பளை டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது அவ்வளவு பெரிய தப்பா? அது கூட எனக்காக செய்ய முடியலன்னா எதுக்காக நான் உயிரோட வாழணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவளை டைவர்ஸ் பண்ண சொன்னது தப்புதான்னு சொன்னிய போனா. அப்படி சொல்லலன்னா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு எப்படிங்க தெரியும்? அதான் இப்ப எல்லாம் வெளில வந்துருச்சுல. போதும்டா சாமி, போதும். உங்களோட வாழ்ந்ததும் போதும், நான் பட்ட கஷ்டங்களும் போதும். சரி போனா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல காயத்தை கைய விடுங்க. எனக்காக நீங்க எங்க வேதனைப்படணும்? நான் செத்து போயிட்டா அவளோட ஜாலியா குடும்பம் நடத்துவீங்களே, போய் நடத்துங்க. போனா சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அவளை டைவர்ஸ் பண்ணும், அவ்வளவுதானே? பண்றேன். நான் அவளை டைவர்ஸ் பண்றேன் போனா. கையை காட்டு. கண்டிப்பா அவளை டைவர்ஸ் பண்ணுவீங்களா? சத்தியமா பண்றேன். சரி, வந்து உட்காரு. நல்ல வேலை, நரம்பு கட்டாவில. ஏன் போன என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேன்? எனக்கு வேற யாரும் தேவையில்லை. நீதான் எனக்கு முக்கியம். எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும். இன்னும் இப்படி டேஞ்சரஸ் எல்லாம் பிளே பண்ணல. சரி, தீபா சொன்னாலேன்றதுக்காக சாரு சந்தேகப்பட சொல்றியா? ஐயோ, நான் உங்களை சந்தேகப்படலங்க. அவங்க நடந்துக்கிற விதம் சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். உங்களோட பழகுறது, இந்த வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் சரியில்லைன்னு தீபா வெளிப்படையாவே சாரு கிட்ட பேசியிருக்கா. சாரு மனசுல எந்த உள்நோக்கமும் இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வந்திருக்கணுமா இல்லையா? தீபா பத்தி நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? நீ சொல்றது எனக்கு புரியுது. நம்ம நேர்மையா இருக்கும்போது நம்மளை பத்தி யாராச்சும் தப்பா பேசினாங்கன்னா உடனடியே நமக்கு கோவம் வரும். அதானே நியாயம்? ஆனா சாருவை பத்தி தீபா இவ்வளவு தப்பா பேசியிருந்தோம், அதை பத்தி சாரு ரியாக்டே பண்ணிக்கல. அப்படின்னா அவ மனசுல ஏதோ தப்பு இருக்குதுன்னு நீ சந்தேகப்படுற, அதானே? ஆமாங்க. இல்ல, நீ சாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கும் சாருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணப்போ அவ அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவா. என்ன பார்க்கணுன்றதுக்காக இல்ல, அவ அம்மா கிட்ட, லாவண்யா கிட்ட, பூஜா கிட்ட, ஏன் என் அண்ணிகிட்ட கூட பாசமா தான் இருந்தா. அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா அவளால என் அம்மாவையும் லாவண்யாவும் மறக்க முடியல. இது தப்புன்னு யாரால சொல்ல முடியும்? சரிங்க, அவங்க சரியாவே இருந்தாலும் ஊருக்கு பயந்து தானே நாம வாழ வேண்டியது இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கணுமா இல்லையா? இப்ப கூட பாருங்க,
இங்க வந்த உடனே அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் வேறு யார் செய்வாங்க? நியாயப்படி பார்த்தா நீ தான் செஞ்சுருக்கணும். உனக்கு தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியாதே, அதான் இழுத்து போட்டு எல்லாத்தையும் சாரு செய்கிறா. நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க இங்க வந்து தங்கி இருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இந்த பாரு துளசி, சாரு ஒன்றும் திட்டம் போட்டோ இல்லை திமிர் எடுத்தோ இங்கே வந்து தங்கலை. லாவண்யாக்காக வீட்டில் சண்டை போட்டு இங்கே வந்து தங்கியிருக்கா. இவ்வளோ ஏன் இன்னைக்கு லாவண்யா உயிரோடு இருக்கானா? அது காரணமே சாரு தானே. அவள் நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் செய்கிறா. இல்லைனா வீட்டில் எதுக்காக கெட்ட பேர் வாங்கிட்டு இங்கே வந்து தங்கணும்? அவளுக்கு என்ன தலையத்தானே? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ துளசி, சாரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கிடச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அவள் நம்ம கூட இருக்கிறது நம்மளோட அதிர்ஷ்டம். நான் அவளுக்கு பண்ண துரோகத்தையும் மறந்துட்டு இந்த வீட்டுக்காக அவள் எல்லா உதவியும் செய்கிறா. யார் சொன்னாலும் சரி, நம்ம அவளை என்றைக்குமே சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டோன்னா நம்ம மனுஷங்களே இல்லை. என்ன யோசிக்கிற? நான் சொன்னது தப்பு இருக்கா? இல்லைங்க, நீங்களும் நானும் சாருவுக்கு மரியாதை கொடுக்கலாம், மதிப்போட நடத்தலாம். ஆனா தீபாவுக்கு அந்த சந்தேகம் வேற யாருக்கும் வராதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? தீபா சாருகிட்ட பேசின அன்னைக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியும். சாரு அம்மா கிட்ட சொல்லி அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. தீபா பத்தி நான் உங்ககிட்ட சொன்னா நீ வருத்தப்பட்டு நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். அப்ப சாரு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? ம் மற்றவங்க சொல்றதெல்லாம் விடு துளசி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது வரைக்கும் சாரு உங்ககிட்ட என்கிட்ட பழகுனதை வச்சு அவன் மேல உனக்கு கொஞ்சமாவது சந்தேகம் வந்துச்சா? இல்ல இல்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு துளசி. நீயே சாரு சந்தேகப்படுற மாதிரி பேசினப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமாச்சு தெரியுமா? வேணா, இனிமே அவளை சந்தேகப்படாத ப்ளீஸ். சாரிங்க, என் மனசுக்குள்ள சின்னதா ஒரு சந்தேகம், அதை என்னால உள்ள வச்சுக்க முடியல, அதான் உங்ககிட்ட பேசிட்டேன். நல்ல விஷயம் தானே துளசி. இது நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தனா உனக்கு ஏன் மேலேயே சந்தேகம் வந்திருக்கும். நல்ல வேலை ஓப்பனாக பேசிட்ட. இப்போ உன்னோட சந்தேகம் எல்லாமே தீர்ந்து இருக்கும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். கரெக்டா? என்ன குட்டிமா இது? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னோட சந்தேகத்தை தீர்த்து வச்சிருக்கேன். நீ வெறும்ன தலையை மட்டும் ஆட்டிட்டு சும்மா இருந்தேன்னு அர்த்தம். ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்க மாட்டியா? என்ன கிஃப்ட் கொடுக்கணும்? அதான் தினம் தினமும் அற்புதமா ஜில்லு ஜில்லுன்னு கணத்துல கொடுப்பியே, அதேதான். நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் குட்டிமா, சீக்கிரம் கொடு. துளசி, வா சாரு. ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? என்னதான் தேடி வந்தியா? இல்ல ஆக்சுவலி நான் உங்களை தேடி தான் வந்தேன். ஆனா நீங்க இங்க இருக்கிறதுனால உங்ககிட்ட கேக்குறேன். வீட்ல கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குன்னு அதை அடிச்சு விரட்ட அத்தை மஸ்கிட்டோ பேட் கேட்டாங்க. அதான் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானே, நான் எடுத்துறேன் வா. இல்ல வேணாம், நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்திருப்பீங்க. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேச்சு கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சாரு, நாங்க சும்மா அப்படியே ஜாலியா கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தோம். வா, நானே எடுத்துறேன் வா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமநாராயணா என்னங்க? திருமகள். என்னங்க அப்படி பாக்குறீங்க? எனக்கு கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நீ ஒற்றை குச்சி மாதிரி ஒல்லியா இருந்த. ஐயோ சும்மா இருங்க, யாராவது பாத்துற போறாங்க. வெக்கத்தை பாரு. கண்டதையும் யோசிக்காம பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. உங்களுக்கு தூக்கம் வரலையா? வராம என்ன?
கல்யாணத்துல ஒரு வேலையும் செய்யாம போனாலும் உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு. அக்கடான்னு படுத்து தூங்கலாம் போல இருக்கு. யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னங்க தெருவுலயா போய் தூங்க போறீங்க? கேட்டை பூட்டிட்டு வந்துடுறேம்மா. ம். இதுக்கு எதுக்கு இப்படி சிலுப்பிக்கிட்டு போகுதுங்க? பொண்ணுங்கனாலே வெக்கம்தான். ராத்திரி பூரா நல்லா தூங்கணும். ஒரே அலுப்பா இருக்கு. நித்ரா தேவிக்கு குட் நைட். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சம்மந்தி, என்ன தெரியலையா? நான் தான் வெங்கட்ராஜ். சம்மந்தி, சம்மந்தி ஏன் அழறீங்க? சம்மந்தி, என்னால தாங்க முடியல சம்மந்தி, தாங்க முடியல. எனக்கு இருந்த ஒரே பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டனே. என் பொண்ணு இல்லாத வீடு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சாமி இல்லாத கோயிலா, காசு இல்லாத உண்டியலா இருக்குது சம்பந்தி. காசு இல்லாத உண்டியலா இருக்குது சம்பந்தி. இங்க பாருங்க சம்பந்தி, அழாதீங்க சம்பந்தி. சொன்னா கேளுங்க, அழாதீங்க. முடியலையே சம்பந்தி. என்னங்க பண்றது? பொம்பளை பிள்ளைய பெத்தா அடுத்த வீட்டுக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி அனுப்பித்தானே ஆகணும். அப்படிங்களா? ஆமா சம்பந்தி, நாம என்னதான் பொண்ணை பெத்து சீரும் சிறப்பமா வளர்த்தாலும் அது புகுந்த வீட்டுக்கு போய் நல்லபடியா வாழ்ந்தா தானே நமக்கு சந்தோஷம். உங்க பொண்ணுக்கு ஒரு குறையும் வராது. நீங்க மனசை தேத்திக்கங்க. தடிக்கழுத, தடிக்கழுத. ஏய் தடிக்கழுத. யார சொல்றீங்க? ஏன் சம்சாரத்தை சொன்ன சம்பந்தி. என் பொண்ணை எப்படி எல்லாம் வளர்த்துன்னு தெரியுமா? பிறந்துடனே பேர் வச்சேன், ஸ்கூலுக்கு போற கார் வச்சேன், அருமையான ஆயா வச்சேன், காதுக்கு மூக்குக்குன்னு வகை வகையான நகை எடுத்தேன், விதவிதமா துணி எடுத்தேன், நாள் தவறாம அண்ணன் தண்ணி கொடுத்து பசும்பாலு நெய் சோறும் பாசத்தோட ஊட்டி மகாராணி மாதிரி வளர்த்தேன். பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு இப்ப பக்கத்துல இல்லையே. பேரு வச்சதையும் சோறு வச்சதையும் இவ்வளவு பெருமையா யாரும் சொன்னதில்லை சம்பந்தி. சம்பந்தி, எனக்கு காது சுமாரா கேட்கும், மெதுவாவே பேசுங்க. அதை விடுங்க சம்பந்தி. என் பொண்ணு எவ்வளவு அறிவாளி தெரியுமா? தெரியாதுங்களே. சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கு போய் படிச்சா, 3 வயசுலயே யூகேஜி படிச்சா, 4 வயசுலயே எல்கேஜி படிச்சா, எடுத்த படிச்சா எல்கேஜி படிச்சா. ஆமா சம்பந்தி, அவ 5 வயசுலயே 1வது படிச்சா. அவ படிக்கிற அழகையும் பார்த்து இருக்கிற அறிவையும் பார்த்து அவளோட டீச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாங்க? 13 மார்க் வாங்கி ஸ்கூல்லயே உங்க பொண்ணுதான் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க சம்பந்தி. அப்படி அறிவும் திருவுமா வளர்ந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கண்களுக்கு நிக்கிறேன் சம்பந்தி. இன்னும் சொல்ற கேளுங்க. 5 வயசுல 2ஆம் கிளாஸ் படிச்சாலா, 6 வயசுல 3ஆம் கிளாஸ் படிச்சா. எத்தனாம் கிளாஸ் படிச்சா? 3ஆம் கிளாஸ் படிச்சா. ஆமா சம்பந்தி, 3ஆம் கிளாஸ் படிச்சா. அவ எப்படி படிச்சா, என்ன படிச்சான்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப சொல்லுங்க சம்பந்தி, இந்த மாதிரி அறிவாளி பொண்ணை எங்காவது பாத்திருக்கீங்களா? இல்லவே இல்ல சம்பந்தி, இல்லவே இல்ல. காராப்பந்தி, காராப்பந்தி.
என்ன சம்பந்தி இது வரைக்கும் சம்பந்தின்னு பாசமா கூப்பிட்டீங்க இப்ப காரா பூந்தின்னு கிண்டல் அடிக்கிறீங்களே. நான் உங்களை சொல்ல சம்பந்தி, நான் இங்க சொன்னேன். அப்புறம் நான் எங்க விட்டேன்? உங்க பொண்ணு 3ஆம் கிளாஸ் படிக்கிற இடத்துல விட்டீங்க. ஆமா சம்பந்தி, என் பொண்ணு 3ஆம் கிளாஸ் படிச்சா. அப்புறம் என் பொண்ணு 9 வயசா இருக்கும்போது 4ஆம் கிளாஸ் படிச்சா. எத்தனாம் கிளாஸ் படிச்சா? சம்பந்தி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நேரம் என்னால் நிக்க முடியல, இடுப்பெல்லாம் குடையுது. அப்படியா? போனை கட் பண்ணுங்க. அப்பா பாவி மனுஷன், நடிச்சான் வரைக்கும் பேசியே அறுத்துட்டானே. நல்ல வேளை கால் வலின்னு சொல்லி தப்பிச்சோம். தாங்க முடியலடா சாமி. 3 வயசுல எல்கேஜி படிச்சாலாம், 6 வயசுல 2ஆம் கிளாஸ் படிச்சாலாம். இவ ஒத்தி தான் ஊர் உலகத்துல படிச்சாளா? மகளை கட்டி கொடுத்தாலே மர கழண்டுருமோ? ஏமா நீ இன்னும் தூங்கலையா? மாமா இந்த செல்போன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. இன்னுமா? செல்போன் ரொம்ப சிறுசா இருக்கு, தாங்குமா? ஃபுல்லா சார்ஜ் போட்டிருக்கேன், 6 மணி நேரம் தாங்கும். இந்தாங்க இதையும் வச்சுக்கோங்க. எதுக்குமா? இதுல சார்ஜ் தீந்துடுச்சுன்னா இதுல பேசுங்க. இந்தாங்க இதையும் இது வச்சுக்கோங்க. எதுக்கு? ரெண்டுத்துலயும் சார்ஜ் தீந்துடுச்சுன்னா சார்ஜ் போட்டுட்டே பேசுங்க. அதுக்கு தான்.